ஹாய் மக்களே, நம்ம கவரேஜ் பண்ண போகிற நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் ஸோ புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் வாண்டன் விடுதி மூவேந்தர் கிரிக்கெட் கிளப். ஸோ அங்கே தான் பார்ட்டிசிபேட் பண்ண ஃபுல்லாகவே டோர்னமெண்ட் எடுக்க போகிறோம். ஸோ பிளேஸ் நேமோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நேம் சொல்லுங்கண்ணே. குமார். அப்படியே நீங்கள் சொல்லிடுங்க. கிஷோர். அப்படியே கீழே கீழே இருந்து சொல்றா நீ தான்டா. மணி, ஜெயக்குமார், மாதவன், மகேஷ், குமார், கவின். ஸோ அப்படியே குட்டீஸ் இருக்காங்க, குட்டீஸும் கொஞ்சம் பாசா சொல்லிடுங்க. சொல்லுங்க. ஜெயசூர்யா, சஞ்சய், ரிஷிகேஷ், ஆகாஷ், மகேஸ்வரன், கிஷோர். ஓகே, ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. ஸோ மேட்ச்சு உண்மையாகவே சூப்பராக நடத்தியிருந்தீங்க, ஒரு பெரிய விஷயமா, அதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ வீடியோ தான் நம்ம மேட்ச்சுக்கு முன்னாடி இடையில போடுறோம். பட் நான் இன்ட்ரோ வீடியோ ஃபைனல் டே கடைசி கட்டத்தில் தான் எடுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள்ண்ணா, உண்மையாக சூப்பராக நடத்தியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த 50,000 டோர்னமெண்ட்டு ஸோ வாண்டன் விடுதி இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஒரு டீம், ஒரு ஊரில் நிறைய இடத்துல ப்ரைஸ் எடுக்கிறீங்க. அப்படி இருக்கும்போதும் இந்த மேட்ச் செட்டிங் மேட்ச் வைக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன காரணத்துக்காக அதை சொல்லுங்கண்ணா. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? இங்கே வந்து நம்ம கிரவுண்டை பொறுத்தளவில் செட்டிங்ஸ் வச்சா சிறப்பாக பார்வையாளர்கள் இந்த போட்டி வந்து நல்லா இருக்குங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான் நாங்கள் செட்டிங்ஸ் வச்சோம். எல்லா பிளேயர் வந்து வெளியிலேருந்து உள்ள பிளேயர்ஸ் வந்து நமக்கு தெரியணும், அவங்க எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பிளேயர்ஸ்களும் தெரிஞ்சுக்கணும், வெளியில் போய் கிரிக்கெட் விளையாடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காண்டி நல்ல விதமாக மேட்ச் பெரிய லெவலில் ப்ரைஸ் வச்சு இந்த 50,000 செட்டிங்ஸ் மேட்ச்சு எல்லா மாவட்டங்களுக்கும் தெரியணுங்கிற ஒரு நோக்கத்துக்காண்டி வச்சோம். ஸோ ஆக்சுவலாக ஒரு ஊரில் நிறைய நல்லா விளாண்டுக்கு இருக்காங்க. ஸோ செட்டிங் பிளேயர்ஸ் பார்க்கும்போது அவங்க விளாட்ற பார்க்கும்போது இன்னுமே கொஞ்சம் அப்டேட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா. அதே மாதிரி 50,000, 40,000, 30, 20, 10 பெரிய ப்ரைஸு எப்படி ரெடி பண்ணுறீங்க? இந்த ப்ரைஸு எந்தளவு உங்களுக்கு சப்போர்ட்ஸ் கிடச்சிச்சு ப்ரைஸுக்கு, அதை பற்றி சொல்லுங்கண்ணா. இதற்கு மெயின் வந்து எம்சிசி ஃபேமிலினே சொல்லலாம். எல்லாரோட எஃபோர்ட்டும் இருக்குது இதில். உள்ள பெரியவர்கள்லேருந்து விளையாட்டு வீரர்கள்லேருந்து ஊர் பொதுமக்கள், வெளிநாடு இளைஞர்கள், எதுவாக இந்த வெளிநாட்டில் உள்ள இளைஞர்களும் எம்சிசியில் விளாண்டுட்டு இப்போ அவங்க சூழ்நிலையினால் வெளில போயிட்டாங்க, அதனால் விளாட முடியல. அவங்களோட எஃபோர்ட்டும் பிளேயர்ஸோட எஃபோர்ட்டு, இவங்க பெரியவங்களோட எஃபோர்ட் இதெல்லாம் இருந்து சப்போர்ட் பண்ணதுனால தான் எங்களால் இந்த 50,000 வைக்க முடியுது. இன்னும் எங்கள் ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் 50,000 வைக்கிறீங்க, பெரிய லெவலில் 1,00,000 ரூபா வச்சு 24 டீம் வச்சு இன்னும் பெருசாக மாநில அளவில் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஊர் பெரியவர்கள், கமிட்டி மெம்பர்ஸ், கிரிக்கெட் வீரர்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா. ஸோ அதே மாதிரி மாதவண்ணே, நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக இந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கணும். நிறைய இடத்துல ஒரு விளையாட போகிறீங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் எப்படி விளாட்றாங்க, ஸோ இன்னும் எந்த அளவுக்கு அவங்க கேமை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத ஸோ வாண்டன் விடுதியோட சீனியர் பிளேயராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜென்ரேஷனில் வந்து பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணி கூட்டி போகிறது, நம்ம கூட்டி போகல, அவங்களா டெடிக்கேஷன் வர்றாங்க. ஆனால் நாங்கள் விளையாண்ட அந்த காலத்தில் இருக்க ஒரு ஈர்ப்பு அவங்களுக்கு விளையாட்டு மேலே கம்மியாக தான் இருக்குது. இல்லாட்டியும் இன்னும் எங்கள்கிட்ட இருக்க யங்ஸ்டர்ஸு இன்னும் கொஞ்சம் ஷோ ஆகிருப்பாங்க. எங்கள்கிட்டையும் சில தவறுகள் இருக்குது பசங்க மேலே. ஒரு இது எப்படின்னா, டைம் கிடைக்கும் போது இன்னும் கொஞ்சம் விளையாண்டா இந்த பகுதிகளில் வந்து இன்னமும் நல்லாவே டாமினேட் பண்ணுவோம். இது எம்சிசி வந்து இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாலுமே, ஆனால் ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு எல்லாருக்குமே பணிச்சுமைன்னு சொல்கிறீங்க. இப்போ யாரும் பணிச்சுமையில் உள்ளவங்க ஆளில் 2-3 பேர் மட்டும்தான். நான் மணி ஒரு 2-3 பேர், கிஷோர், இந்த மாட்டம் பசங்க தான் கொஞ்சம் ஒரு +20 ஆடிட்டுருக்கேன். மற்ற எல்லாமே கல்லூரி பள்ளிக்கூடம் போகிறாங்க. அவனுக்கான நேரம் ஓய்வு நேரத்தில் இன்னும் கொஞ்சம் பயன்படுத்தினா இன்னும் அவங்க நல்ல ஸ்டார் பிளேயராக இன்னும் வாண்டான் விடுதிக்கு இவ்வளோ நேரம் வந்து இதெல்லாம் அந்த 3 பேருமே ஒரு குட்டி சிங்கங்கள் தான், இது எனக்கு தெரியும். ஆனால் அந்த களத்தில் வந்து எல்லாருக்கும் இதுக்கு கொடுத்த எல்லா பிளேயருக்குமே வாய்ப்பு அங்கங்கே கொடுத்துச்சு. ஆனால் நாங்கள் எப்போயுமே காம்படிட்டிவ் இருப்போம். காம்படிட்டிவ் அவங்களுக்கே தெரியும். ப்ரைஸ் போர்டில் மேக்ஸிமம் விழுவோம். அது சுற்று வட்டார பகுதிகள் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து என்னோடய சார்பாக நான் ஒரு சீனியராக இளைஞர்களுக்கு வேண்டுகோள். இதுக்கப்புறம் நான் கிரிக்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்த பிரச்சனை. நான் பணிச்சுமே எல்லாருக்கும் காலங்கள் திசை திருப்போம்.
இளைஞர்கள் வந்து ஊரில் இருக்கும்போது ரெண்டாவது ஆப்ஷனை ஸ்போர்ட்ஸுங்கிறத ஒன்று எடுத்துக்கோங்க. நான் எங்களோட ஜென்ரேஷனில் ஸ்போர்ட்ஸில் இருக்கும்போது எல்லாமே எல்லா சீனியர் இப்போ இருக்க சீனியர்ஸருமே ஸ்போர்ட்ஸில் கை வச்ச எல்லாமே டோட்டலர்ஸ் தான். எந்த டீவியேஷனுமே கிடையாது. சூப்பர் சூப்பர், உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம் தான். இதுக்கான வாய்ப்பு கிடையாது. இன்னமும் பண்ணால் ஸ்போர்ட்ஸில் விளாட்றவங்க எனக்கு தெரிஞ்சு நல்ல ஃபிட்னஸாக இருக்கவங்க யாரும் அதை கை வைக்க மாட்டாங்க. உடல் ஆரோக்கியம் மற்றும் நம்மளோட வந்து ஒரு உணர்வு, மனிதனுக்கு வந்து உணர்ச்சின்னு ஒன்று இருக்குது. அதை எங்கன்னா ஒரு ஆப்ஷனாக சொல்கிறேன், விளையாட்டு மூலியமாக தான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் பண்ண முடியும். அந்த ஆற்றலை எப்படி வெளிப்படுத்துறதுன்னா மனித சந்தோஷத்துக்கு மட்டும் கிடையாது, அது வந்து துக்கமும் வெற்றியும் கலந்து அது ஒரு வாழ்க்கை பயணம் தான். நம்மளை சொல்லிக் கொடுத்த, நம்ம இதை தாண்டி வெளியிலலாம் ஃபுட்பால்லாம் ஆடியிருக்கேன், நம்மளோட கற்றுக் கொடுத்தது அந்த ஒரு இதில் வந்து நம்ம இருக்கும்போது நம்ம குடும்பத்துக்காக இது பண்ணுற மாதிரியோ ஓய்வு நேரங்களையோ கிடைக்கிற இடத்துல கிரிக்கெட் விளாடுங்கிற ஒரு ஈர்ப்பில் தான் நான் விளாண்டுக்கிட்டு இருக்குது. அதனால் ஒரு பெரிய ஒரு இது ஒரு ஃபினான்ஷியல் நம்ம டீமுக்கோ எந்த இண்டிவிஜுவலுக்கும் வரப்போகிறது கிடையாது. பசங்க நல்லா விளாடணும். கிரிக்கெட்டை இருக்கும்போது ஒரு விளையாட்டு ஒரு ஊரில் இருக்கிறதெல்லாம் எல்லா ஊர்லேயும் ஸ்போர்ட்ஸ் கிடையாது. அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி வருவாங்கன்னு நம்பிக்கையாக எடுத்துக்கிறேன். அதே போல் எங்கள் பிளேயர்ஸ் வந்து இன்னும் சின்ன பசங்க தெரியலை, பட் ஆனால் அவங்க வந்து ஸ்டார் கெப்பாசிட்டி உள்ள பிளேயர்ஸ் தான் எங்கள் சின்ன பசங்க ஒரு ஊருக்கு ஆகிறதுக்கு. அது எந்த டவுட்டுமே கிடையாது. நன்றி, வணக்கம். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர்ண்ணா. அதே மாதிரி நீங்கள் சொல்கிறது சிம்பிளாக சொல்லணும்னா பிளேயர்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்வால்மெண்ட் படுத்தணும் கிரிக்கெட்டில். அதே மாதிரி நீங்கள் கிரிக்கெட்டில் இன்வால்மெண்ட் கொடுத்தீங்கன்னா தவறான எந்த விஷயத்துலையும் இன்வால்மெண்ட் இருக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உறுத்தான கருத்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நன்றிண்ணா. ஸோ அதே மாதிரி சொல்லுங்கள், பாண்டன் விடுதி அப்படின்னா என்ன சிறப்பு, யார் பேசுகிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மேட்ச் எதுக்கு வைக்கணும் அப்படிங்கிறத வந்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருந்தது. ஏன் ஊரில் உள்ளவங்க யாருமே ப்ரைஸ் கொடுக்கல அப்படின்றது வந்து பார்வையாளர்களாக இருக்கட்டும் இல்லை வீரர்களாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த சைட்லேயே எங்கேயுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் தான் வச்சுருக்கோம் அப்படின்றத நினைக்கிறேன். ஏன்னா கோவிலுக்காக எங்களால் இளைஞர்களால் முடிஞ்ச ஒரு உதவின்னு நினச்சி மேட்ச் வச்சு ஃபண்டில் கோவிலுக்கு. சூப்பர் சூப்பர், உண்மையாகவே நல்ல வந்து என்டர்பிரைஸ் ரெண்டுமே வந்து நாங்கள் கோவிலுக்கு கொடுக்குறதா பிளான் பண்ணி முடிவு பண்ணி மேட்ச் வந்து முடிச்சிருக்கோம் நாங்கள். ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா. அதே மாதிரி கிஷோர், ஸோ பனிச்சுமை காரணமாக வெளியில் போயிடுறீங்க, இதனால எந்த அளவு மிஸ் பண்ணுறீங்க? ஏன்னா எல்லா மேட்சுமே வாண்டனூர்த்தி விளாண்டாங்கன்னா கால் பண்ணி கேட்பீங்க, டீம் என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க மேட்ச் விளையாடும் போதே. ஸோ எந்தளவு டீமை மிஸ் பண்ணுறீங்க? அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் எந்தளவு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க கேமை, இன்னும் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு பசங்க எல்லாம் நல்ல பிளேயர் தான். நான் அப்போலேருந்து விளாண்டுக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். இன்னும் வெளில தெரியாமல் இருக்கானுங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வெளில மேட்சுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். கொஞ்சம் வீட்லேயும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணல, எல்லார் வீட்லேயும் கொஞ்சம் படிப்பை தான் கான்சன்ட்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க. இவன் நல்லா பண்ணி நான் இடத்துல போய் சிறப்பு பரிசுலாம் வாங்கிட்டு வருவானுங்க. இப்போ அதனால தான் அடுத்தடுத்து அவன் மேட்ச் விளாட அனுப்புகிறானுங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து நல்லா விளாண்டானுங்க. விளாட்றது நமக்கு ஆசை. நான் ஒரு ஆள் தான் கொஞ்சம் வெளில போய் ஆடுறேன். கொஞ்சம் என்ன பண்ணுறது, வேலையினால இல்லை, அதுவும் ஃபேமிலி சுச்சுவேஷன், அதை ஹேண்டில் பண்ணணுங்கிறது முக்கியம். பட் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீ டைமில் விளாடணும், அதுதானே. அதே மாதிரி உங்கள்கிட்ட இந்த கொஸ்டின், சீனியர் பிளேயராக மாதவண்ணன் எல்லா மேட்சும் அவங்கள எப்படி ஆர்கனைஸ் பண்ணி கூட்டி போகிறாங்க, அவரை பற்றி அதே மாதிரி அன்பு தம்பி ஸோ பிரேம், ஏஜ் மேட்ச்சுன்னு புதுக்கோட்டையில் எங்கே மேட்ச்னாலும் வாண்டாடுறதுங்கிற நேம் என்ட்ரு பண்ணிடுறான். ஸோ ஸ்குவாடை முடிஞ்ச வரைக்கும் ரெடி பண்ணிடுறாரு. போன வீக் கூட ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்னு நினைக்கிறேன் வாண்டாடுறது ஏஜ் மேட்ச்சில். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அஸ் ஏ பிளேயராக? சீனியருக்கு ஒரு தேங்க்ஸ், ஜூனியருக்கு ஒரு அட்வைஸ், என்ன சொல்ல விரும்புகிறீங்க ரெண்டு பேருக்குமே? அண்ணன் எங்கள் டீமோட இதே மாதிரி சொல்ல போனால் அப்படி தான். அவர் இல்லாமல் நடத்த முடியாது. ஏன்னா சீனியர் பிளேயர் இல்லாமல் எங்களை மாதிரி யங்ஸ்டர்லாம் அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாதுல்ல. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரையும் அதை எங்கள்கிட்ட பகிர்வாப்பில், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மூவ் பண்ணுவோம். பிரேமுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவன் வந்து பிளட்டு மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பான், எல்லாத்துலேயும் ஆக்டிவாக இருப்பான். நல்ல பையன் தான். அவனுக்கு அதில் இருக்க அந்த ஆள் சேர்க்குற ஆர்வத்தை விளையாட்டில் காட்டினானா அது மூலியமாக அவர் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகலாம். ஆனால் அந்த ஆர்வம் அதுக்கு விளையாட்டில் வரணும். அவரை கொஞ்சம் பார்த்தாலே தெரியும், நல்ல பிளேயர்னு தெரியும். ஒரு கேப்டன் நல்லபடியாக வருவான், ஒரு ஆர்கனைசராக நல்லா வருவாப்புல. மற்ற அதை கொஞ்சம் அந்த வருத்தமுமே இருக்குது, நம்ம ஊருக்காக அவர் என்னதான் இது பண்ணாலும். மற்ற பசங்க சொல்கிற மாதிரி தான் அந்த பையன் சொல்லுவேன். அவருக்கு அதில் ஆர்வம் இல்லாட்டி இதில் கொஞ்சம் இருக்கும். பரவாயில்ல, அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஓகே, அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்திங்கன்னா ரகு, ஸோ அவர் எந்த அளவு இன்வால்மெண்ட் இருக்கார். நான் இங்கன்னு இல்லை, எங்கே மேட்ச்சுக்கு பார்த்தாலும் மேட்ச்சுன்னு வந்துட்டா ரெண்டு பேர் ப்ரெஷரு, ஒரு பக்கம் மாதவண்ணன், இந்த பக்கம் இவன் தான் ரொம்ப ப்ரெஷர் ஆகி. இல்லை, கேமுக்குள்ளே ஒரு நம்ம எந்த அளவு அடிக்ட் ஆகுறோமோ அப்போ தானே ஒரு பிளேயருக்கு ப்ரெஷர் வரும். டீமை எந்த விதத்துலையும் தோக்கக்கூடாது,
ஜெயிச்சே ஆகணும்னு எந்த அளவுக்கு இதாக இருப்பார். ஸோ அவரை பற்றி யார் பேசுகிறீங்க? கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா கிரிக்கெட்டுக்காக தன்னால் முடிஞ்ச அளவு எஃபோர்ட் போடுற ஒரு பிளேயரை பற்றி யார் பேசுகிறீங்க? தம்பி வந்து குரூசியலான இடத்துல ஒரு பாலுக்கு 6 அடிக்கணுங்கும் போது அவன் அந்த இடத்துல இருந்தானா அது மேலேயே போனாலும் அவன் அது தவி பிடிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்காது. அவன் அப்படியாப்பட்ட ஸ்பீடரு. அவன் நிறைய இடத்துல இவனால நான் ஜெயிச்சிருக்கேன். அந்த குரூசியலான கடைசி 1 ரன் 2 ரன்னுங்கிறதுலாம் அவன் எங்கே இருந்தாலும் பறந்து பிடிப்பான். அந்த வந்து அவனுக்கு மற்ற இதில் பேட்டிங்கு நல்லா பண்ணுவான், பவுலிங் நல்லா பண்ணுவான். இருந்தாலும் ஃபீல்டிங் அதிகபட்சம் யாரும் அந்த அளவுக்கு ஈடுபாடு கொடுக்க மாட்டான். அவனுக்கு ஃபீல்டிங்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அவன் கரெக்டாக பண்ணுவான். எல்லா இடத்துலையும் ஓடி விழுவுறதெல்லாம் பார்க்க மாட்டான். கண்ணாமல் விழுவான். உடம்புல 1008 காயங்கள் இருக்கும். அதெல்லாம் கணக்கில் வச்சுக்காம எல்லாம் பண்ணுவான். ஓகே சூப்பர். லாஸ்ட்டாக வெள்ளாளவடுதி மேட்ச்சில் ரகு பற்றி சொல்லிடுறேன். 6 பாலுக்கு 15 அடிக்கணும். ஒரு 4-ஐ வந்து ரொம்ப லாங்லேருந்து ஓடி தடுத்து அந்த 4-ஐ தடுத்து ஒரு விக்கெட்டாகவும் ஆக்கினான். அப்புறம் ரன் அவுட் ஆக்கினான். அடுத்து 2 பாலுக்கு 9 அடிக்கணும். அந்த 5வது பால் வந்து 6 லைனில் வந்து தவி கேட்ச் பிடிச்சி 1 ஹேண்டரில் கேட்ச் பிடிச்சி எங்கள் அணி வந்து ஃபஸ்ட்டு செகண்டுக்கு விளாட்றதுக்கு முழு எஃபோர்ட் போட்டு அன்னை டேயில் வந்து ரொம்ப காரணமாக இருந்தான். இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். ரகு, சுகு, கவி, முத்துக்குமார், நவீன், ஜனா, ஒயிட்டு, முரளி, கவி, பாரதி, பிரபாகரன், மகாராஜா இவங்க எல்லாருமே இந்த கிரவுண்டு ரெடி பண்ணுறதுக்கு பசங்க ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ரகு ஃபுல் எஃபோர்ட் 3 நாள் எல்லாருமே இந்த பசங்க நான் சொல்கிற எல்லா பசங்களுமே 3 நாள்லேயே கிரவுண்டில் கிடந்து நைட்டு பகல் இந்த பொருளெல்லாம் சேஃப்டி பண்ணி ஃபுல் எஃபோர்ட் போட்டு இங்கேயே படுத்திருந்தாங்க. அவங்களுக்கு நன்றி. சீனியர் சார்பாக அவங்க எல்லாருக்குமே ஒரு அப்ளாஸ். இளைஞர்களுக்கு எல்லாருமே ஒரு கைத்தட்டல். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நாங்கள் இந்த விளையாட்டு போட்டியில் ரொம்ப மிஸ் பண்ணுறது வெளிநாட்டில் இருக்கிற இன்னொரு 11ஸ்னே சொல்லலாம். எங்கள் டீம் வந்து இந்த யூடியூப்லாம் வராத காலத்தில் செகண்ட் கேட்டகரியான டீம் தான். அது சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் சொல்கிறேன். அவர் அடுத்து கூட எடுத்துக்கிட்டோம். எங்களுக்கு வந்து இன்னும் சொன்னோம்னா ஸ்டார் டீம்ஸ் ஃபுல்லாகவே எல்லாம் ஃபாரினில் போயிட்டாங்க. முக்கியமான மெயின் பிளேயர்ஸ் எல்லாருமே. நீங்கள் அப்போக்கி வீடியோலாம் தெரியாது. இந்த பகுதியில் வந்து ஒரு காம்படிட்டிவான ஒரு 5 டீமு அதில் பெனட்ரேட் ஆகி வாண்டாவது எப்பவுமே ஃபைட்டிங் ரேஸில் இருக்கும். அப்போக்கி ஒரு கட்டுக்கு வைப்பான ஒரு பிளேயர்ஸ்னே சொல்லாங்க, மக்கள் தேவைன்னு சொல்ல முடியாது. ஒரு ஸ்குவாடை எடுத்துகிட்டு போ. இப்போயும் கூட தச்சங்குறிச்சி மேட்ச் போகும்போது என்ன ஒரு டீம் வர சொன்னால் 2 டீம் வர சொன்னீங்க. அப்போக்கி பொங்கல் டைம் அதை தாண்டி அங்கே இருக்காங்க. ஆனால் அவங்க யாரும் இல்லை. 2-3 பசங்க இப்போ உள்ள பசங்க போனவங்க வந்திருந்தாங்க. அப்போக்கி இருந்த டீம் தான் இதோட எவல்யூஷன் அடுத்தடுத்து. ஆனால் பழைய இதை கம்பேர் பண்ணும்போது இப்போட டீம் ஸ்டாமினா எல்லாத்தையும் ஒரு எப்படின்னா ஒரு டிசிஷன் யங்ஸ்டர் சொல்கிறேன். ஒரு கேப்டன் யார் பிடிக்குதோ அதை ஏற்று ட்ராவல் பண்ணணும். இல்லாட்டி டீமை வின் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் வந்து ஸ்போர்ட்ஸ்னால் அக்ரேஷன் இருக்கணும். அக்ரேஷன் வந்து நம்ம அக்ரேஷன் கோவப்படுறதுனால கேமோட இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அது எனக்கும் சரி எல்லா பிளேயருக்கும். இதை நல்லா எடுத்து பண்ணுங்க. பாண்டாவனத்துக்கு மிகப்பெரிய எதிர்காலம் உண்டு கிரிக்கெட் சார்பாக. ஓகே சூப்பர்ண்ணா. வெளியில் உள்ளவங்க தான் தூண்கள். நம்ம செயல்படுத்துறது தான் இங்கே நம்ம இளைஞர்கள். அதனால 2 பேரும் நம்ம வந்து இணைஞ்சு செயல்படுறோம். அதனால தான் இந்த ஊர் வந்து சிறப்பாக நடைபெறும். கிரிக்கெட் நான் சொன்னல வெளிநாடு பிளேயர்ஸ்களை மிஸ் பண்ணுறோம்ட்டு. நாங்கள் விளையாடுற காலத்தில் இந்த யூடியூப்பெல்லாம் கிடையாது. நாங்கள் வந்து வாண்டானது ABC 3 அணி கொடுத்தோம். அந்த காலத்தில் வந்து ஒரே வருஷத்தில் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக 2 லட்ச ரூபா ப்ரைஸ் பண்ணி எடுத்தோம். அப்போ எல்லாம் ப்ரைஸ் எவ்வளோதுங்கிறியா 10 அதிகபட்ச ப்ரைஸு 10,000 5,000. அதுலேருந்து வாண்டான் விடுதினாவே எங்கே பார்த்தாலும் ஃபஸ்ட்டு செகண்டு அவ்வளோதான். 3rd 4th நாங்கள் போக மாட்டோம். இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறேன். எங்கள் டீமுக்குள்ளே நாங்கள் செமி விளாண்டுருக்கோம். 2 டீம், அதாவது நம்ம ஊரோட 2 டீமே செமி ப்ரைஸ் போய் நாங்கள் செமி விளாண்டுருக்கோம். இதெல்லாம் எங்களுக்கு பெரிய ஒரு மெமரபுளான ஒரு இது. இன்னொரு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நாங்கள் ஒரு கரம்பக்குடியில் ஒரு ஸ்டார் டீம், அது ஒரு நேரத்தில் கேஆர் டீம்ன்ட்டு எங்கள் ஊர் பக்கத்துலேயே மேட்ச் வச்சாங்க. 4 ஓவருக்கு 50 அடிச்சிட்டாங்க. அப்போதைக்கு 50ங்கிறது பெரிய ரேரான விஷயம். ஏன்னா அதிகபட்சம் பால் டு பாலே ரொம்ப கிருஷியலாக போகும். திட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அந்த நேரத்தில் எங்கள் ஸ்டார் பிளேயர் அடித்து அதை 3.4 பால்லே முடித்தாங்க. அது மெயினாக இந்த பிளேயர் அப்போதைக்கு அடித்து ஜெயிக்க வச்ச பிளேயர் குமாரனே ராஜேஷ் வெளிநாட்டில் இருக்காங்க. குமாரனே இங்கே இருக்கார். அவர் ராஜேஷ் அவர் ஃபாரினில் இருக்கார். அது மாதிரி நிறையா பேர் நிறையா விஷயத்துக்கு எங்கள் டீமுக்கு வெளிநாட்டில் உள்ள அனைத்து பிளேயரும் மறக்க முடியாத மேட்செல்லாம் நாங்கள் விளாண்டுருக்கோம். எங்களால் வாழ்க்கையிலே மறக்க முடியாது. தோற்றுருவோம் அப்படின்னு நினச்ச மேட்செல்லாம் நிறைய ஜெயிச்சிருக்கோம். அதே மாதிரி தியாகராஜன், சூர்யாவதி தியாகராஜன் வந்து எல்லாம் MCC ரொம்ப சிறப்பாக விளாண்டுருக்காங்க.
அணியில் ஒன்று. இப்போ அங்கே இருந்துட்டு நம்ம குரூப்பில் ரொம்ப பேர் காண்டாக்டில் இருக்காங்க. இதே ஃபுல்லாகவே இங்கே தான். அதில் முக்கியமாக சொல்லக்கூடிய ஆளுனா ராம்குமார், தினேஷ், விக்னேஷ், பிரகாஷ். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே இந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபுல்லாக கிடையாது. இவங்கெல்லாம் மெயின் பிளேயர்ஸ். பாலாஜி, ராமராஜ், ஒரு காளிமுத்து, ராஜேஷ், நிறைய பேர் இருக்கும். பட் மேபி இப்போ இது அப்புறம் வீரபாண்டி, தமிழ்மணி, வேற நினைவு கூறுங்கப்பா, அன்பழகன். கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்ல போனால் இன்னும் கொஞ்சம் சீனியர், அடுத்த கட்ட சீனியர் கொஞ்சம் லேட் ஆகும். இவங்களை வந்து மிஸ் பண்ணுறோம் அந்த டயத்தில். அவங்களுக்கு வந்து ஒரு 25 பிளேயர் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க. நல்லா விளையாட ரமேஷ், ரகு, இந்த மாட்டம் பாலாஜி, நிறைய பேர்கள். எம்சிசிங்கிறது ஒரு ஊர் கிடையாது. மூவேந்தர் போஸ், அப்பண்ணு, தென்னரசு, சதீஷ், ரமேஷ், எல்லாரையும் நாங்கள் ஓகே, கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க. மேபி அவங்க இந்த 3 நாள் இங்கே இருக்கும். ஏன்னா விளையாண்டவங்களுக்கு அந்த உணர்வு உங்களுக்கு தெரியும். ஆமாம், கட்டாயம் நினைவு சர்க்குணன் சில பேரை மறந்துருக்கும். கொஞ்சம் டைம் கொஞ்சம் இதாக இருக்குது. இருந்தாலும் சொல்லிடுங்க. அவர் 2 டீம் வாங்கி இருக்காங்க பாருங்க. ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா. ஸோ ஃபைனலி இவர்கிட்ட கொஸ்டினை கேட்டு இந்த கொஸ்டினோட முடிக்கலாம். ஸோ எம்சிசி டீமில் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி போய்க்கிருக்கீங்க. ஸோ எந்தளவு டீம்ஸ் இருக்குது, எந்தளவு உங்கள் சீனியர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, நீங்கள் எந்தளவு மேட்சை அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள். உங்களோட இன்டர்வியூ முடிச்சிருவோம். சீனியர்ஸை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஃபுல் சப்போர்ட் தான். முன்னாடிலாம் கொஞ்சம் வீட்டிலேருந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க. மேட்ச்சு டோர்னமெண்ட்லாம் விளையாட போனால் கொஞ்சம் எதனால் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனை பொறுத்தளவுக்கு இருக்குது. டோர்னமெண்ட்டுக்கெல்லாம் அலையாதீங்க, தெரியாதீங்கன்னு சொல்கிறீங்களே தவிர யாரும் கிரிக்கெட் விளையாடாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இதுதான் எங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி இப்போ பேசுங்க சொல்கிறா, ஒரு ஃப்ளோவில் போனால் இடையில ஸ்டாப் ஆயிருக்கா. அதான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற சப்போர்ட் எப்போவுமே இருந்ததுன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். இப்போ கூட எங்களுக்கு ஷூ ஸ்பான்சர் பண்ணாங்க. அதே மாதிரி இருக்கிற டைமில் நாங்கள் விளையாடுற பிளேயர்ஸை கொஞ்சம் கொஞ்சம் உற்சாகப்படுத்தி இப்போ ஃபேமிலிஸ்லேயும் சரி, ஊர்லேருந்தும் சரி, எங்கள் சீனியர் பிளேயர்ஸும் சரி சப்போர்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வாழ்த்துக்கள்னா. அதே மாதிரி எஃபோர்ட் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருங்க. உங்கள் ஊரில் இருக்க சீனியர் பிளேயர்ஸ் மாதிரி இந்தளவு நிறைய பேர் யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு உத்வேகம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது டவுட்டு தான். உங்களுக்கு ஒரு தங்கமான சீனியர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி எங்கள் ஊரில் நடக்கிற அனைத்து மேட்சாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் உள்ளவங்க தான் பில்லர்ஸ். நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுற மாதிரி சிறப்பாக நடத்துகிறோம். அவங்க பில்லர்ஸ் ஒட்டு மொத்தத்தில் நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டு ஃபாரினில் இருக்கவங்க, அப்ராடில் இருக்கவங்க. சீனியர் பிளேயர். அதனால எல்லாமே சீனியர் பிளேயர் தான் அங்கே இருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஊரில் என்ன நடந்தாலும் எல்லாம் முழு ஒத்துழைப்பு தர்றது வந்து ஃபாரினர்ஸ். ஓகே கண்டிப்பாக இந்த இடத்துல அவங்களுக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வருஷம் முடிஞ்ச வரைக்கும் லீவு கிடைச்சா கண்டிப்பாக வந்துருங்க, சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். இப்போ ரீசெண்டாக வைக்க போகிறோம். எப்போ வைக்க போகிறீங்க? இப்போ 1 லட்ச ரூபா வைக்கலாம்னு இருக்கோம். எப்போ ப்ரோ? பொங்கலுக்கு ஓகே. 1 லட்ச ரூபா மேட்ச் நடத்துறதா இருக்கும். எல்லாரும் வந்து 1 லட்ச ரூபா மேட்ச் அங்கே போட கேட்டுருக்கோம். அதே மாதிரி வடக்குலூரில் அடுத்த மேட்ச் நடத்த போகிறோம். இன்னும் 2 வாரத்தில் அது 1 லட்ச ரூபா மேட்ச். அதுக்கு நீங்கள் தான் வரணும். கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்துடுவேன். கண்டிப்பாக உங்களை வெல்கம் பண்ணுறோம். ஓகே கண்டிப்பாக. இன்னொரு விஷயம், மெயினாக ஒரே விஷயம் என்னென்னா, இது வந்து நாங்கள் வடக்குலூர் நாடுன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். வாண்டானுடி அது நாடுன்றது கிட்டத்தட்ட ஒரு 18-20 கிராமம் சேர்ந்த ஒரு இது. அந்த 18 கிராமத்துக்கு தான் வடக்குலூர் நாடுன்னு சொல்கிறோம். அந்த வடக்குலூர் நாட்டிலேயே நாங்கள் வாண்டானுடி தான் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறது. கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற பொது விஷயங்களாக இருந்தாலும் சரி, பசங்கள்லேருந்து படிப்புலேருந்து எல்லா விஷயத்துக்குமே இன்ஸ்பிரேஷன் நாங்கள் வாண்டானுடி தான். அது நாங்கள் இப்போவும் இருக்கிறோம், இனிமேல் இருப்போம். அதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு ப்ளஸ் வந்து சப்போர்ட் எல்லாமே ஊர் இளைஞர்கள், பெரியவர்கள் தான். அதுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்களை பார்த்து 4 பேர் வளரணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம். அது நடக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம். இனிமேல் கண்டினியூ ஆகணும்னு கடவுளை நம்புகிறோம். ஓகே ரொம்ப நன்றிண்ணா. ஸோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க கிஷோர்? நன்றி வணக்கம். ஓகே பாய், லவ் யூ டு ஆல். யூடியூப் சேனல் அவர்களுக்கு நன்றி வணக்கம். நன்றி சேனலை லைக் ஆட்டுக்கல்ல 3307 ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆட்டுக்கல்ல நன்றி. அங்கன்வாடி டீம் சார்பாக நம்ம கருப்பு கோவிலுக்கு சிறிதாக ஒரு நிதியுதவி 5000 வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன். மற்றும்
சௌந்தர் அவர்களுக்கு வாண்டானூர் சார்பாக நன்றி வணக்கம். மேட்ச் பிட்வீன் சூரியன் விடுதி வர்சஸ் செங்கமேடு 2 டீமுக்கான மேட்ச். ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத. ஒன் பேட்ஸ்மேன் சைக்கிளில் இருக்கிறது முகேஷ், நான் சைக்கிள் அஸ்வின். முதல் ஓவர் ஐஎஸ்பியில் விக்கி வந்திருக்காரு. 6 ஓவர் மேட்ச், முதல் 2 ஓவர் பவர் பிளே. முதல் பவர் பிளேயோட முதல் பந்து ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க. ஆனாலும் ஃபீல்டர் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப் அங்கே ஃபீல்டர்கிட்ட இருந்துன்னு சொல்ல வந்தேன், கரெக்டாக ஸ்டாப் பண்ணி சார் எக்ஸ்ட்ராட்டாக அடிச்சிருக்காரு. செம்புக்கு ஏற்றுரும் ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் அஸ்வின் சைக்கிள் பிகேந்தர் சம்பளம் ஆட பார்த்தாரு. நல்லா ஸ்டாப் ஃபீல்டர்கிட்ட இருந்து எக்ஸலண்ட்டான எஃபோர்ட். ஒரு சிங்கிள் இல்லை டாட்டு. தேர்ட் ஒன் ஆப்டராக ட்ரைவ் ஆடி இருக்காரு. 2க்கு வாய்ப்பு இருக்குமா சிங்கிளோட சாப்பிடணும்னு பார்த்தா அங்கே தட்டி பார்த்தாரு சக்தி, ஓடி எடுத்துட்டாங்க 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் கரெக்டாக ஆடினாருங்க ஸ்கூப்பு. தெளிவான எக்ஸ்கியூஷன், ஆனால் அந்த செவுத்தில் பட்டு வந்துருச்சு இந்த பக்கம். ஸோ ஆல் லக் அப்படின்னு தான் சொல்லணும். கரெக்டாக ஆடிந்தார் அந்த பேட்ஸ்மேன். ஒரு ஓட்டம் மட்டுமே. செவருன்னு சொல்லியிருந்தேன், அந்த தந்தி மரத்தில் பட்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஒன் நவீன் பாபு இருக்கார் ஃபீல்டர். டேரக்ட் ஹிட்டர்னு பார்த்தா ஆஸ்டாருங்க இங்கே டேரக்ட் ஹிட்டில் முதல் விக்கெட் ரன் அவுட்டில் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே செங்கமேடு. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேன் ரகு. சுவிட்சு ஹீட்டு கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அங்கே வெங்கட்டை தாண்டி போயிருக்கு. ஸ்டாப் பண்ண முடியலைன்னு நினைக்கிறேன். அவரும் போயிட்டார் பழத்துக்குள்ள, ஆனால் சேஃபாக போயிட்டார் ஜம்ப் பண்ணி. பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. முதல் பந்துலேயே ஒரு பவுண்ட்ரி ரகு பேட்டில் இருந்து. இதோட ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, 8 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் பவர் பிளேவர் ஒயிட் கார்த்தி வந்திருக்காரு. சான்ஸ் பார் ஹைட் தான் போயிருக்கு. கேட்சை பிடிச்சிடறாங்கன்னு பார்த்தா எஸ் நல்லா டேக்கனாங்க. கார்த்தி விக்கெட் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் வெங்கட் வந்திருக்காரு. தரையில் ஆட்டு ஓட பார்த்தாங்க, ஆனால் நோ சொல்லிட்டார் நான் சைக்கர். ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி ஆட பார்த்தாரு. குயிக்கோ டெலிவரி பாஸாக வந்திருக்கு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் கரெக்டாக ஆனாருங்க. பாலுக்கு ரியாக்ட் பண்ணி அடிச்சிருக்கான்னு சொல்லலாம். 2க்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் சுந்தர் ஜோர் இருந்தார் சப்ஸ்டிட் ஃபீல்டர். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் திரும்ப பார்த்தாரு. வெங்கட் கையில் தான் வந்திருக்கு. வெங்கட் அடித்த பந்து ஒரு டாட் பால் அகைன். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஆயிருந்தாலும் தரையில் ஆட்டு போயிருக்காரு. ஒரு சிங்கிள். நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னோன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ பால் குயிக்கராக போட்டிருக்காரு. நேருக்கு நேர் அங்கே சக்தி கையில் போதான்னு பார்த்தா டேரக்ட் ஹிட் அடிச்சாருங்க. இங்கே சரியான த்ரோ எடுத்து அடிச்சாரு விக்கெட்டு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 12 ரன் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேன் கவி வந்திருக்காரு. சூப்பரான இன்சைட் அவுட்டு. குவாலிட்டி ஆனாருங்க ஐயா. குவாலிட்டி ஷாட் போயிடுச்சுங்க ஐயா. பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஒரு ஃபீல்டர் தாண்டி போயிடுச்சு. இன்னொரு ஃபீல்டர் பாலுக்கு போக முடியுதா? விரட்டி போனாராங்க சுந்தர் ஜோ. நல்லா சாப்பிடுங்க. 2வது ரன்னு இங்கே ஓட்டாங்க. அங்கே விக்கெட்டுன்னு நினைக்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன சொல்கிறாங்க, இல்லை உள்ளே போயிட்டாருங்க. ஒருவேளை விக்கெட்டாக மட்டும் இருந்துச்சுன்னா ஃபன்னியாக இருந்திருக்கோம். ஏன்னா விக்கி நான் காலில் அடித்து அது போய் அடிச்சிருந்துச்சு செம்பில் எதிர்பாராத விதமாக. பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் கரெக்டாக கட் பண்ணிட்டு போயிருக்காங்க சுந்தர். அவர் கையிலே தான் போயிருக்குன்னு சொல்லலாம். இந்த முறையும் பால் பேக் டு பேக். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுற்று, ஆனால் பேட்டில் பண்ணல டாட் பால். கட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்டாப்புங்க நவீன் பாபு கையில் இருந்து. ஒரு சிங்கிள். விகேந்தர் சம்பளம் ஆக்சிலேட் பண்ண பார்த்தாரு. டைமிங் கொடுக்காம போட்டிருக்கான்னு சொல்லலாம் விக்கி. ஒரு டாட் பால். மேட்சுக்கு நான் அடுத்த ஓவர் நவீன் பாபு. முதல் பந்தே ஒரு சுவிட்சுக்கு தெளிவாக பேட்டில் போட்டிருக்கு. அங்கே ஃபீல்டர் விட்டு பிடிக்க பார்த்தாரு. ஒரு சாத்தியம் இல்லாத செயல் அப்படின்னு சொல்லலாம். பவுண்ட்ரி போயிடுச்சு. இங்கே குத்தி பம்பாய் போயிடுது. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் பார். இங்கேயும் ஃபீல்டரை மாற்றி போயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஃபீல்டரை குறையே சொல்ல முடியாங்கிற மாதிரி ஒரு பவுண்ட்ரி. பேக் டு பேக் பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால். பேக் டு பேக் 2 பவுண்டரி தொடர்ந்து பேக் டு பேக் 2 டாட். நெக்ஸ்ட் ஒன்
விக்கெட்டுங்க, எடுத்துகிட்டு வந்து ஸ்டம்பில் சொருகிட்டான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நீ பேட்டர் வீரா, லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில். முதல் பந்தே ஒரு சுவிட்ச் ஹிட், அங்கே டேரக்ட் ஹிட்டான்னு பார்த்தா இல்லை. ஒரு டாட் பால் டு எண்ட் ஓவர், 4வது ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 4 ஓவர் முடிஞ்சதுக்கு 28 அடிச்சிருக்காங்க. வச்சுக்கண்ணா 5th ஓவர் நீலமணி வந்திருக்காரு. ஒரு இன்சைட்டோட ஆடாக பார்த்துருக்காங்க. 2க்கு வாய்ப்பு இருக்குமா சிங்கிளோட சாப்பாடுன்னு பார்த்தா 2வது ரன்னு கால் பண்ணார். உள்ளே வந்துட்டாங்களா விக்கெட்டானு அம்பையர் தான் செக் பண்ணணும். விக்கெட் கொடுத்துருக்காங்க. எங்க ஆர்யா நீ பேட்டர், கரெக்டாக ஆக்டிங் லென்த் நல்லா போட்டிருக்காரு. நீட் பண்ணி காத்திருக்காரு ஃபீல்டிங்கில். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஆக்டிங் லென்த் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட், பேக் டு பேக் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு நீலு. சுவிட்சு ஹீட் காலில் போட்டு போயிருக்கு. பையில் ஒரு சிங்கிள் ஓடி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வினோத் ஃபீல்டர் ஒரு சிங்கிள். 5வது ஓவரோட 6வது பந்து. நீலும் வேகமாக வந்தார், பந்து வேகமாக வந்துச்சு, மழையும் வேகமாக வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். டாட் பால் டு எண்ட் ஓவர். நெக்ஸ்ட் ஒன் ஒரு சுவிட்சுக்கான முயற்சி, நல்லது ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் குட்டின இடத்துலேருந்து ஒரு நல்ல ஷாட், அங்கே நல்ல ஃபீல்டிங் விட் கார்த்திக். ஒரு ரன்னு ஒரு விக்கெட்டுங்க, நல்ல த்ரோ விட் கார்த்திக். நெக்ஸ்ட் ஒன் குத்தின இடத்துலேருந்து நல்ல டிவியேஷன், அவுட் ஸ்விங் மாதிரி இருந்துச்சு, டாட் பால். வெல் போல். இத்துடன் ஓவர் நிறைவு பெறுகிறது. பசங்க முடிஞ்சிருக்கு. 34 அடிச்சிருக்காங்க. 35 டார்கெட் செங்கம். ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துப்பாங்கன்னு. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் 2 பக்கமுமே. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். மேட்ச் எங்க ராஜ்கமல் சைக்கிளில் இருக்க போகிறாரு, நான் சைக்கிளில் வெங்கட். முதல் ஓவர் வேகம் வீர வந்திருக்காரு. இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் விட்டு தட்டான்னு பார்த்தா குயிக்கராக ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாஸ் ஆகிருந்திருக்காங்க, சிங்கிள். செகண்ட் ஒன் சுவிட்சுக்கிட்ட ஆட பண்ணிருக்காரு. கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அங்கே கீப்பர் விரட்டி போய் பிடிச்சிருக்காரு. செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பையர். இங்கே தேர்ட் ஒன் பாயிண்டில் சூப்பராக ஆடி இருக்காரு. ஒரு விளாஸ் இருக்கான்னு சொல்லலாம். கண்டிப்பாக இது பவுண்ட்ரி போயிடும். போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் பிகினர்ஸ் நம்மளை ஆக்சலேட் பண்ண பார்த்தாரு. குயிக்கரான டெலிவரி. பேட்ஸ்மேனுக்கு டைமிங் கிடைக்கலன்னு சொல்லலாம். டைமிங் கொடுக்காத அளவுக்கு நல்லா போட்டிருக்காரு இங்கே வீரா. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணுறாங்களான்னு பார்த்தா ஒரு ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணல. பின்னாடி வெங்கட் பாஸ்டாக விரட்டி வந்தார். நல்ல பேக்கப், ஒரு சிங்கிள். அகைன் டிஃபென்ஸ் மைண்ட் செட். ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டாங்க இந்த மாதிரி குயிக்காக. ஒரு டாட் பால். இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபார் ஸோ குட். நல்லா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். முதல் ஓவர் ஒரு பவுண்ட்ரிஸே போயிருந்தாலும் 6 ரன்னுக்கு நல்ல ஓவர் வீரா. முதல் ஓவர் முடிஞ்ச மேலே 6 அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பிரதீப் முதல் பந்தே அடிச்சிருக்காருங்க. இங்கே அப்படியே நின்று கரெக்டாக அடித்தார். இதுக்கு முன்னாடியும் எக்ஸ்ட்ரா பாயிண்டில் அடித்தார். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கவர் ஆஃப் சைடில் கொண்டு வர 2வது பவுண்ட்ரி. குயிக்கரான டெலிவரி. டாட் பால். நல்ல கம்பேக் பவுலர்கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அகைன் குவாலிட்டியான 6 ஆஃப் போகிறாங்கிறது அம்பையரோட வேலையாக இருக்கும். பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன். இந்த ஓவரில் வர 2வது பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் மர்ரிச் ஆட பார்த்தாங்க. கேப்பில் போயிருக்கு. 2க்கு வாய்ப்பு இருக்குமா சிங்கிளோட சாப்பாடுன்னு பார்த்தா ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி. நல்லா போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிக் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்லோயர் வேரியேஷனுக்கு ஏமாந்துருக்காரு. விக்கெட் எடுத்திருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 15 ரன் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் ஆட பார்த்தாரு. டைமிங் கிடைக்கல. கேப்பில் போயிருக்கு. 2க்கு வாய்ப்பு இருக்குமா சிங்கிளோட சாப்பாடுன்னு பார்த்தா
2வது ரன் கால் பண்ணியிருக்காங்க. 2 ரன்லேயும் பாஸ் ஆகியிருந்திருக்காங்க. நல்ல த்ரோ, ஆனால் பிடிச்சி அடிக்க முடியல. அதுக்குள்ளே உள்ளே வந்துட்டார். 2 ரன். ஸ்கூப் கரெக்டாக மைண்ட் செட் போட்டு நின்னார். எப்படி போட்டாலும் எதாவது ஆட போகிறேங்கிற மைண்ட் செட் கரெக்டாக ஆஸ்டார். இங்கே பவுண்ட்ரி போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன். பாலே வந்து மோதுச்சுன்னு சொல்லலாம் பேட்டில். அந்தளவு வேகம் இருந்திருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அதன் காரணமாக தான் டிஃபென்ஸ். டாட் பாட். நெக்ஸ்ட் ஒன். நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டர் ரகு இருக்கார். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். டிஃபென்ஸ் தான் ஆடி இருக்காங்க. இதுவும் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். டீசன்ட் டிஃபென்ஸ். இதுவும் ஒரு சிங்கிள். மீண்டும் 2 ஃபீல்டரும் பிடிக்க முடியல. தாண்டி போயிருக்கு. இந்த எண்ணில் எடுத்து பாஸாக த்ரோ அடித்து பார்த்துருக்காரு. 2 ரன். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 25 அடிச்சிருக்காங்க. 4வது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கராக போட்டிருக்காரு. டாட் பால். ஃபுல் டாஸ். ஒரு விலாஸ் இருக்கான்னு சொல்லலாம் ஆஃப் சைடில். ஆனால் ஃபீல்டர் கரெக்டாக இருக்காங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். சைடு அவுட் ஆட பார்த்தாரு. ஆனால் இந்த பக்கமாக போயிருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். ஒயிட்டுன்னு நினைக்கிறேன். எஸ் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன். கேப்பில் போயிருக்கு. அதை வச்சு சிங்கிள் மட்டும் தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். அதையும் விரட்டி ஆட்டாருங்க. ரொம்ப லோ கேப்டாக வந்துச்சு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். பவுலர் தலைக்கு மேலே போயிடுச்சு. இதையும் ஒரு சிங்கிளாக மாற்றுறாங்களா? எஸ், மாற்றிட்டாங்க. சிங்கிள். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 31 அடிச்சிருக்காங்க. வெங்கட் வந்திருக்காரு பவுலிங்கில். குயிக்கரான டெலிவரி. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஃபுல் ஷாட்டு போயிருக்காரு. கேட்சுக்கு வாய்ப்பாக அங்கே ரகு ஃபீல்டர் அவரை தாண்டி போயிடுச்சு. அவர் அப்படியே நிற்க. ஸோ மேட்சை வின் பண்ணுறாங்க இங்கே செங்கமேடு. 2ஆம் அணியாக ஃபைனலுக்கு முன்னேறி போகிறாங்க.